ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் பியூஷன். நம்ம இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு டம்ளர் ஃபுல்லாக பாயில்டு ரைஸ் நான் எடுத்திருக்கேன். நான் சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் இந்த மாதிரி அளந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது அதே டம்ளரில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக இல்லைன்னா அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அளந்து அதே அரிசியில் இந்த துவரம் பருப்பை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் எல்லாம் அலசிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறினா போதும். இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. இப்போ அது கூட ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அது கூட கடுகு போட்டுக்கோங்க 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதுவும் பொரியட்டும். அடுத்ததாக கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே வரமிளகாய் 2 இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுங்க. செவந்து வரட்டும். இப்போது அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்திக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், அப்படியே எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்படி சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறப்பவே கருவேப்பிலை இலையை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் 2 இல்லை 3 உங்கள் காரத்தை வந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கூடவே பூண்டு 4 பல் இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட அடுத்ததாக நம்ம சேர்த்த போகிறோம் தக்காளி. 2 சின்ன சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் இருந்தால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வெந்து வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அடுத்ததாக நம்ம மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். மசாலா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. காரம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேம் வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நான் இந்த டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் அளவுக்கே 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. பருப்புக்கு தனியாக அளக்க தேவையில்லை. தண்ணி இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும், பிரியாணி மாதிரியே. இப்போ இந்த அரிசி தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசி பருப்பையும் இந்த தண்ணியில் சேர்த்திடலாம். தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பு கூட ரொம்ப குழையவும் இல்லை, ரொம்ப இதாகவும் கிடையாது, நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா நம்மளுக்கு விற்காது. சாப்பிட்றப்போ நல்லா டெலிசியஸாக இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான், நம்மளோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டு எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சுட்டு நம்ம வெளியில் கிளம்பிடலாம். இப்போ இது கூட தயிர், உருளைக்கிழங்கு குருமா, ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.